இப்போ பிஹைண்ட் தி சீனோட அந்த ஆசிட் அடிச்ச மேக்கப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடிச்சு கந்தி வச்சிருக்காங்க. இவங்க மேக்கப் போட்டு கந்தை வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாலே இதுதான் நிலைமை இல்ல. ஆசிட் அடிச்சு அடி வாங்கி மிதி வாங்கி இதுதான் ஆசிட் வீசப்பட்டதோட ஃபைனல் SFX மேக்கப். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மோ கிளம்பிட்டியா? வந்துட்டேன். வாவ், டேய் சாரி செமையா இருக்குடி. போலாமா? சரி ஓகே போலாம். ஏறுமா. ஏய் என்னடி போனை பத்தி சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு யாராவது புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா என்ன வச்சு ஃபன் பண்றதுக்கு? உனக்கு என் ஃப்ரெண்ட் ஷர்மி தெரியுமா? அவர் ஃப்ரெண்ட் ஆப் செம்மையான ஆப் கண்டுபிடிச்சிருக்கா. அதை வச்சுதான் அவனை ஃபன் பண்ண சொல்றா. ஃப்ரெண்ட் ஆப்பா? அப்படின்னு என்ன? ஃபார் ஸ்டார்டர்ஸ்க்கு டெக்ஸ்டிங் மட்டும் இல்லாம நியூ பீப்புளை மீட் பண்ணலாம். ஆடியோ கால், வீடியோ கால், இது மூலமா ரியல் கனெக்ஷனையும் பில்ட் பண்ணலாம். அப்புறம் இதுல குரூப் சாட், சராஸ் மாதிரி கேம்ஸ் இருக்கு. கேக்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சேஃபான்னு தெரியுமா உனக்கு? ஆமாண்டா, ஃப்ரெண்ட் ஆப்பை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட யாராவது தப்பா பிஹேவ் பண்ணா அவங்களை இன்ஸ்டன்ட்டா பிளாக் கூட பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. உமன்ஸ்க்கு வர ஆன்லைன் கிஃப்ட் எல்லாமே ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப இன்னைக்கு மொத்த பில்லு நீ தான் கட்ட போற. ஆமா, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? அது ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லைனா பிளே ஸ்டோர்ல FRND டைப் பண்ணி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க என்னாச்சு? எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ என்னாச்சு? பெரிய ஆக்சிடென்ட்மா. ஹிப் போன் வேற கிராக் ஆயிருக்கு. நிறைய பிராக்சர்ஸ் இருக்குன்னு வேற சொல்றாங்க. சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண 3 லட்சம் ஆகுமா. பாவம், அவங்க அம்மா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நான் அவங்க கிட்ட 1000 டைம் சொல்லியிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏறா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏறான்னு. அந்த நாய் ஒரு டைம் கூட கேட்டதே இல்ல. சரி நான் ஹாஸ்பிடல் போறேன். இருங்க நானும் வரேன். சரி வா. அம்மா அம்மா என்னமாச்சா உனக்கு? அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்கப்பா. ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த சைன் வச்சனால அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். எப்படியாச்சும் பணத்தை சரி பண்ணிடலாம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்றேன். நான் என்னோட ஆர்டி எடுத்து எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு ரெடி பண்றேம்மா. மெடிக்கல் எமர்ஜென்சி எப்பயுமே சொல்லிட்டு வராது, பட் ஹாஸ்பிட்டல் பில் நம்ம சேவிங்ஸே காலி பண்ணிரும். அதனால க்ரோர்ஸ் வரைக்கும் கவர் ஆகுற ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ 18% GST ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதே ப்ரீமியம்ல டபுள் கவரேஜ் கிடைக்கும். டயபிட்டிஸ் மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்க்கும் Day 1ல இருந்து கவரேஜ் கிடைக்கும். ஸோ டோன்ட் பி லேட். பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப் டு 25% டிஸ்கவுண்டோட உங்க ஃபேமிலிக்கு சரியான ஹெல்த் பிளானை சூஸ் பண்ணுங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட உங்க ஃபேமிலியோட சேஃப்டியை பில்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சாப்பாடு ரெடியா? எங்க ஒரே நிமிஷம் இருங்க, கை வேற சுற்றுச்சு. எப்ப பார்த்தாலும் கையில சுட்டேன்னு. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அன்னைக்கு அவளுக்கும் இப்படிதான் ஒழிச்சிருக்கும். ஏங்க ஐ லவ் யூங்க. எது லவ்வா? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? நீ எந்த இயர் தம்பி? செகண்ட் இயருங்க. நான் ஃபைனல் இயர். ஃபைனல் இயரா? ஏங்க குடும்ப தலைவனா தான் இருக்கணுமா? நீங்க என் குடும்ப தலைவியா இருங்க. ஏங்க நான் உங்களை பேபின்னு கூப்பிட்டுமா? பேபியா? கூப்பிட்டுக்கோ. அப்ப நீங்க என்ன எப்படின்னு கூப்பிடுவீங்க? அட தம்பின்னு தான். ஏங்க மாமான்னு கூப்பிடுங்க. ஐயா அடிச்சி சினுங்காத. உங்ககிட்ட சொன்ன பாரு. வணக்கம் ஆண்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா. நல்ல மெச்சோர்டான பொண்ணு தான் லவ் பண்ணிருக்க. அவ வயசுல என்னோட மெச்சூர்டானவதா. வயசுல பெரியவளை ஏன் கல்யாணம் பண்ண இப்ப ஃபீல் பண்றேன். ஏங்க நீ தான் ரூல்ஸ் போறியே. வயசுல சின்ன பொண்ணை கட்டியிருந்தா அவன சொல்றதெல்லாம் கேட்டிருப்பா. ஏங்க சாரிங்க, அது வந்து. டேய் நீ ஒண்ணும் சொல்லாத. டேய் ஐயோ அக்கா விட்டுருக்கா, இனிமேல் இப்படி பேச மாட்டாங்க. அது வந்துட்டீங்களா? சரி உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். மறுபடியுமா? நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன்ல. ஐயோ நான் பார்க்க மறந்துட்டேம்மா. சரி பரவாயில்ல, நாளையில இருந்து நான் சமைக்கவும் மறந்துடுறேன். அப்ப நான் வீட்டுக்கு வரதையும் மறந்துடுறேன். ஓ பண்ணிதான் பாருங்களேன். ஏய் அம்மோ எங்க இருக்க? நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ நான் சொல்றத கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் பிளான் பண்றாங்க. நிறுத்துங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அது வெயிட் பண்ணாதா? பண்ணாது. நான் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இன்டரப்ஷனும் இருக்க கூடாது.
ஏய் என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்னோட அதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆமா, இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எப்பயும் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதில்ல. ஆல்சோ இது நியூ அண்ட் பெஸ்ட் எவர் ஃபார்ம்ல வந்திருக்கு. சோ போன பிம்பிள்ஸ் திருப்ப வராது. இது பிம்பிள்ஸை கிளியர் பண்ணி பிரிவென்ட் பண்ணதுல கிளினிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. இதுல நீம் லீவ்ஸ் மட்டும் இல்ல, 5 parts ஆஃப் நீம் பிளான்ட்ஸ் எல்லாம் மேட் ஆயிருக்கு. ஆமா நல்லா இருக்கு. இத நான் கவனிக்கவே இல்ல. உங்ககிட்ட யார் கேட்டது? சரி இப்ப சொல்லுங்க. அந்த ட்ரிப் பத்தியா? அத மறந்துருங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாம். நீங்க தான் மறக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. அம்மா இன்னைக்கு ஒண்ணு பொண்ணு பார்க்க வர்றாங்க. சமைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் தேடிட்டு இருக்கோம். சமைக்க கற்றுக்க சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். போமா, நான் வரல. வரவள சமைக்கதெல்லாம் வேண்டான்ட்டு போயிடுவான். அம்மா இந்த டைம் அப்படி இருக்காது, வாமா வாமா. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், சொந்த வீடு. பொண்ணுக்கு பா பொண்ணு நல்லா சமைப்பாங்களா? மாப்பிள்ளை இந்த ஸ்வீட்டே அவ செஞ்சதுதான். பொண்ணு செஞ்சதா? எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லங்க நான் அப்படி கேட்கல. பொண்ணு சிக்கன் மட்டன்லாம் நல்லா சமைப்பாங்களா? மாப்பிள்ளை அவ சமைச்சானா வாயில எச்சு ஊறும். ஓ நானா? ஐயோ அம்மா, குக்கர்ல இருந்து சத்தம் வருதுமா. அடியே அது விசில் சத்தண்டி. என்ன காரமா இருக்கு? ஏய் என்னடி குழம்பு இனிப்பா இருக்கு? நான் தாம்மா காரமா இருக்குன்னு சக்கரை போட்டேன். ஓ அட மாட்டுக்கு பிறந்த மாட்டு சாணியே. சமைக்க தெரியல. அப்போ பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட், ஒரு ஓரியோ மில்க் ஷேக். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ. டீயா? சாப்பிட இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் டீயை கட்டிட்டு அழுவுற? அப்படி என்னதான் இருக்கு அந்த டீல? என்ன இருக்கா? நீ காலையில எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணுவ? பல்லு விளக்குவேன். நான் டீ குடிப்பேன். தலை வலிச்சா என்ன பண்ணுவ? தைலம் போடுவேன். நான் டீ குடிப்பேன். சரி அதெல்லாம் விடு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னா என்ன பண்ணுவ? வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டீ கடைக்கு போவேன். கரெக்டா? கரெக்ட். டிப்ரெஷன், திங்கிங், மழை காலம், வெயில் காலம், அவுட்டிங், டேட்டிங், மீட்டிங், சேட்டிங் எல்லா இடத்துலயும் நீ இருப்பியான்னு தெரியாது. பட் டீ என் கூட இருக்கும். டீ போடு ஸ்ட்ராங்கா டீ அண்ணா எனக்கும் ஒரு டீ போடு, லைட்டா டீ போடு, டீ போடு. எங்க பிரச்சனையை உங்க பிரச்சனையை நினைச்சு வாய்ஸ் கொடுத்து ஆறுதல் சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அந்த வீடியோல நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுனீங்க, இன்னும் கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணிருக்கலாமே அப்படி நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. நிறைய பேர் எங்கள் குழந்தைங்க உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க, அவங்களாம் இதை பார்த்தா கொஞ்சம் எப்படி நினைப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த கன்சர்ன் எல்லாமே கரெக்டு தாங்க. இனிமேல் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த கெட்ட வார்த்தை பேசினது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே எமோஷன் ஆகிட்டாங்க. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் குழந்தையோட அப்பா யார், சத்யாவோட புருஷன் யார் அப்படின்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் ரொம்பவுமே வார்த்து விட்டேன். கலாட்டா சேனலுக்கு நான் சாரி சொல்கிறேன். அதுக்காக அவங்க பண்ணது தப்பு இல்லையானா தப்பு தாங்க. நான் பேசி கெட்ட வார்த்தை பேசினதுக்காக அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறேன். அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இருக்கோன்னு. அதுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இப்போயும் நீங்கள் கேட்கலாம், அது நீங்கள் வில்லிங்காக கொடுத்த இன்டர்வியூ தானே, அவங்க போஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு. அவங்க இப்போயும் நான் சொல்கிறேன், அவங்க போஸ்ட் பண்ணதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் முன்னாடி என்ன பின்னாடி என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்கு தப்பாக கன்வே ஆகுது. அதுக்கு தான் நாங்கள் கோவப்பட்டது. நீங்கள் எப்படி எங்களை கேட்காம போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் கோவப்படல. பட் போஸ்ட் பண்ண விதம் நீங்கள் தப்பு. அப்படி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அது தப்பாக கன்வே ஆகுது. முக்கியமாக என்னென்னா, கலாட்டா மீடியா வந்து என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத தெளிவாக போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்காது. அதோட கமெண்ட்ஸ் அவங்க ரீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்து அவங்க டெலீட் பண்ணாமல் இருந்ததுனால தான் நாங்களும் 2-3 பேர் கால் பண்ணி சொன்னோம், இது மாதிரி அது நெகட்டிவாக போகுது, டெலீட் பண்ணுங்கன்னு பொலைட்டாக தான் ஹேண்டில் பண்ணோம். பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க சைட்லேருந்து வரல. டெலீட் பண்ணாதனால தான் நாங்கள் எமோஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வீடியோ போட்டோம். அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுனது கண்டிப்பாக தப்பு தான், அது சாரி. பட் நீங்கள் ஃபஸ்ட்டே டெலீட் பண்ணியிருந்துருக்கலாம்ல இல்லை, இப்போ அவங்க டெலீட் பண்ணலை. வீடியோவை அர்ச்சீவ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்து வீடியோ லைவில் இருக்குது. அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க என்னன்னு தெரில. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்க. ஓகே. Comeback will be stronger than setback. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். டேய் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்டா. லைவா ஒரு மர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க.